மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீ வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பண்ருட்டியை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பண்ருட்டி ஆச்சு. முதல்ல இந்த பெரிய ஆற்றில் வந்து நிறைய தண்ணி இருந்தது, இப்போ இல்லை, எல்லாம் வற்றி போச்சு. ரொம்ப வருஷமாக வற்றி போச்சு. ஆட்சி எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஆட்சி மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஆட்சியும் கிடையாது. அவ்வளோ அழகாக பாருங்கள் செதுக்கியிருக்காங்க. கலைவண்ணம், கைவண்ணம். இப்போ இதுதான் இந்த ஆட்சி மாதிரி தமிழ்நாட்டிலே எங்கேயும் கிடையாது. ஒரு அழகாக செதுக்காம பெரிய ஆட்சி இது. இந்த சரவணபவா ஸ்வீட் ஸ்டால் தான் வளையும், பஸ்ஸு வளைஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். இதுதான் இது வந்து எட்டுமுக்கு ரோடுன்னு சொல்லுவாங்க. பூக்கடை எல்லாமே இருக்குது. பஸ்ஸு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எல்லாம் எல்லா ஊர்லேயும் இருக்கிறது தான். நான் நடந்துகிட்டே வீடியோ போட்டேன், பகலில் போட்டேன். ஏன்னா நைட்டு 5 மணிக்கு மேலே ரஷ் ஆகிடும். இந்த 8 இஸ்டப் எல்லா பொருளுமே கிடைக்கும். பக்கத்தில் வந்து எல்லாம் சீப்பாக கிடைக்கும். கடத்தரை நிறையா இருக்கும். ஒரு கிலோமீட்டருக்கு கொடுத்து கடத்தரை 2 பக்கமும் இருக்கும். பஸ் ஸ்டாண்டு சுற்றியும் கடத்தரை இருக்கும். எல்லா பொருளும் சீப்பாக கிடைக்கும். ஏன்னா சாயந்தரத்தில் வீடியோ எடுக்க முடியாது, ரஷ் ஆகிடும், டிராஃபிக் ஜாம் ஆகிடும், நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நடந்துகிட்டே இருக்கேன். இன்னும் எடுக்க முடியாது. லேடிஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. நம்ம எடுக்க தப்பாகிட்டு ஏதாச்சும் சொல்லுவாங்கன்ட்டு பயந்து நான் நடந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டே போனேன். முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருக்கேன். இதான் நிறைய வந்து மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி தான் இருக்கும் பண்ருட்டி. அந்த ஆர்ச் வழியாக வளைஞ்சு உள்ளே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போவோம். லெஃப்ட் சைடு போனால் ரயில்வே ஸ்டேஷன், அது தனி வீடியோ போட்டிருக்காங்க, ஷார்ட்ஸ் வீடியோ. ரைட் சைடு போனால் பஸ் ஸ்டாண்டு வரும். பஸ் ஸ்டாண்டு இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு. அது மழையில் நாசமாக வச்சு இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் மணிக்குண்டு. எத்தனை பேர் பண்ருட்டி வந்திருக்கீங்க, பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். பண்ருட்டி பலாப்பழம், முந்திரி பழம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பண்ருட்டியில் பலாப்பழம், முந்திரி பழமும் ஃபேமஸ்ஸு. கம்மியாகவும் கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். எத்தனை பேர் பண்ருட்டி பக்கம் வந்து பலாப்பழம், முந்திரி பழம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கைப்பிடி இல்லாமல் இல்லைல்ல, நிறைய கடத்தல் வரிசையாக இருக்குது. வேணுமான்னு தெரில. பெரிய கடையும் இருக்கும், வழியோர கடையும் இருக்கும், தெருவோர கடையும் இருக்குது. வரிசையாக இருக்கும் கடையும். ஒரு 5-6 மணிக்கு போனீங்க, மேலே போனீங்கன்னு சொல்லி ரொம்ப ஜகஜோதியாக இருக்கும். நம்ம பண்ருட்டி தான் போனோமா வேறு ஏதோ வெளியூருக்கு போன மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஜகஜோதியாக இருக்கும். ஏன்னா கிழக்கு பக்கம் 2 ரோடு, மேற்கு பக்கம் 2 ரோடு, தெற்கு வடக்கு இப்படி இருக்கும். 8 ரோடு. அது இல்லாமல் ஒரு குறுக்கு ரோடு ஒன்று போகும், அது 9 ரோடுன்னு சொல்லுவாங்க. இல்லை பெருப்பறங்க எழுத்தாப்பில் பூக்கடை, பழக்கடை எல்லாமே இருக்கும். வந்து பாருங்கள், பார்க்காதவங்க வந்து பாருங்கள். இப்படி தான் இருக்கும் பண்ருட்டி. என்ன பாருங்கள், மெயின் ரோடு அங்கே பாருங்கள். நான் பகலில் எடுத்தாலும் வச்சோடி கிடக்கு பாருங்கள். இது சனிக்கிழமை செகண்ட் சாட்டர்டே லீவ், அதனால் இப்படி இருக்குது. இல்லைன்னா செம்ம ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோவே எடுக்க முடியாது. டிராஃபிக் ஜாமாக இருக்கும், மக்கள் நடமாட்டதுக்காக வீடியோ அழைச்சிட்டு எடுக்க முடியாது. இதனால் முடிஞ்ச வீடியோ எடுத்து தான் மணிக்குண்டு பாருங்கள். இந்த 9 ரோட்டில் மணிக்குண்டு தான் ஆர்ச்சு. கலைவண்ணத்தோட கைவண்ணத்தோடு செஞ்சுருக்கான் பாருங்கள். எந்த ஆட்சி இப்படி இருந்தது தமிழ்நாட்டிலே ஒரு அழகாக இருக்காங்க. இதுதான் மெயின் ஆட்சி, பண்ருட்டி ஆட்சி. இது நடந்து போனதாக பாருங்கள். பஸ் ஸ்டாண்ட் இதான் அப்புறம் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள். ப்ளூ தகரம் போட்டு மறைச்சிருக்காங்க பாருங்கள். நாசமாக ஆகிடுச்சு. அதனால் இப்போ தான் புதுசாக பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு, ரவுண்டாக அழகாக இருக்கும். மற்ற பஸ் ஸ்டாண்டெல்லாம் இந்த சேரி சகதியாக இருக்குது, அது மாதிரிலாம் இருக்காது. திருப்பி புதுசாக பஸ் ஸ்டாண்டை சரி பண்ணிட்டு வராங்க. பஸ் ஸ்டாண்டை சுற்றி இப்படி தான் கடை இருக்கும், டீசெண்டான கடை இருக்கும். இப்போ பாருங்கள், மேலே வந்து இந்த கால்வாய் போகிறதுக்கு இதுதான் சம்சா. இந்த சைடில் போனால் சம்சா கடை இருக்கும். சம்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த சாதம் அதெல்லாம் எடுத்து பாருங்கள், எசன்ஸ் எல்லாம். இந்த சம்சா சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நூடுல்ஸ் சம்சா. மக்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பண்ருட்டி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க வாங்க, பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேவையான பொருளை வாங்கிட்டு போங்க. இதுதான் காந்தி பூங்கா. இது 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து நான் 3 மணிக்கு எடுத்தால வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி. மீண்டும் அடுத்த வீடியோ கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.